ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் சிக்கன் போட்டு ஸ்ப்ரிங் ரோல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கொள்வோம். 300 கிராம் கோழி, அதுக்கு 200 ml தண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அவிச்சு கொள்ளத்துக்கு 200 கிராம் வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 பச்சை கொச்சிக்காய், கொஞ்சம் போல மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பியூரி, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. 35 கிராம் பெல் பெப்பர் இருக்கிறேன் நான் இன்னைக்கு, கிரீன் கலர் பெல் பெப்பர். அது ஆப்ஷனல் தான், தேவையில்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் சோயா சாஸ். நான் இன்னைக்கு லைட் சோயா சாஸ் யூஸ் பண்ணிக்கொள்றேன். 2 கலாம்பூர், 2 ஏலக்காய், அதோட ஃபிலோ பேஸ்ட் ஷீட்ஸ். இது ரெடிமேட் ஷீட்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க இந்த ரெசிபி நாங்கள் எப்படி செய்யறேன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கொள்வோம். கணக்கார சைஸ் இன்னொரு பொட்டண்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் கோழியை போடுறேன். கோழி நான் முள்ளோட தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் போல, மஞ்சள் கொஞ்சம் போல அதுக்கே போட்டுக்கொள்றேன். அதோட கலாம்பூரும் ஏலக்காவையும் சேர்த்துக்கொள்றேன். அது ஒரு சைட்ல வேக வைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் வெந்து கொண்டு வரப்போ பொக்கலை அடுத்த சைடு திருப்பி மற்ற சைடையும் கொஞ்சம் வேக காட்டும் வச்சுக்கோங்க. 10-15 மினிட்ஸ் கொடுத்தா போதும் வேவதுக்கு. அது வெந்த பொருள் அந்த சிக்கனை முள் இல்லாம நாரா பிரிச்சு வச்சுக்கோங்க. வேற ஒரு பொட்டுல நான் எண்ணெயை போட்டேன். அதுக்கே கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு வதக்கி கொள்றேன். அதை கொஞ்சம் பரட்டிட்டு பச்சை கொச்சிக்காவையும் பெல் பெப்பரையும் போட்டு மிக்ஸ் பண்றேன். அண்ட் அதுக்கு மேலுக்கால உப்பு கொஞ்சம் சேர்த்து கொள்றேன். உங்களுக்கு விலங்குதாய்க்கும் ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கலர் மாதிரி வருது. இந்த கலர் வரப்போ போக்கல பச்சை வெள்ளை வெங்காயத்தை சேர்த்து கொள்றேன். மிச்சம் கோல்டன் ப்ரௌனா நீங்க வதக்க தேவையில்ல. அதோட சேர்த்து டொமேட்டோ பியூரியையும் போட்டுக்கொள்றேன். அது ஃபுல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு ஒரு 1-2 மினிட்ஸ் மாதிரி பரட்டினா போதும். அதுக்கு அரைஞ்சி வச்சுக்கிற சிக்கனை நான் சேர்க்கிறேன். சிக்கனை சேர்த்து சிக்கனை மிக்ஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு அதுக்கு போறோம். அதுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கொள்றோம். சோயா சாஸ் ஊற்றிட்டு போறோம். மிக்ஸ் பண்றதோட கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு செய்யனா அதுல இருக்கிற ஜூஸ் எல்லாம் அந்த சிக்கன் அப்சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுல ஃபிளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிக்கனுக்கு வரும். அதோட சேர்த்து நான் லாஸ்ட்டுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ் சாப் பண்ணி போட்டுக்கிறேன். கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கிறோம். நீங்க மிச்ச நேரம் பரட்டிக்குள்ள தேவையில்ல. ஜஸ்ட் 1 மினிட் போட்டு பரட்டிக்கொண்டா போதும். அந்த ஃபீலிங் ஆற காட்டும் வச்சிருங்க. வேறொரு பவுல்ல நான் ஒரு முட்டையை அடிச்சு வச்சுக்கொள்றேன். இன்னைக்கு ஃபிலோ பேஸ்ட் ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஷீட்ல கீழால கார்னர் சைட்ல இருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஃபில் பண்ணி வச்சுக்கொள்றேன். ஸோ அதை ரோல் பண்ணிக்கோங்க டைட்டா. அது ஒரு 2 மடிப்புமாய் படிக்க போறோம். ரைட் சைட்ல இருக்கிற கார்னரையும் சென்டருக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கிற கார்னரையும் சென்டருக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் இது மறுபடி ரோல் பண்ணுங்க. உங்களுக்கு ஏழுமான அளவு டைட்டா ரோல் பண்ணுங்க. அப்பதான் அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தியா ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பிரஷால ஆல்ரெடி அடிச்சு வச்சிக்கிற முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணி சீல் பண்ணி கொள்றதுக்கு. அப்படி நீங்க பொரிக்க போக்கிற சம்பு வெளியேயும் வராது. அதோட சேர்த்து தேங்காய் மிச்சம் உள்ளுக்கு குடிக்காது. இந்த மாதிரி நான் எல்லா ஸ்ப்ரிங் ரோல்ஸையும் செஞ்சு வச்சுக்கொள்றேன். அண்ட் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க செஞ்ச போறோம் கிளீன் ஒன்றால கவர் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அது காய பார்க்கும். வேற ஒரு பேன் ஒன்ல தேங்காய் ஊற்றிக்கோங்க. இது டீப் ஃப்ரை பண்ணணும். தேங்காய் கொதிச்சு கொண்டு வரப்போ போக்கல ஒவ்வொன்றா ஸ்ப்ரிங் ரோல்ஸ் அதில் சேர்த்துக்கோங்க. 3 to 4 மினிட்ஸ் மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணி கொண்டா போதும். ஹை ஃப்ளேம்ல வைக்க தேவையில்ல, லோ ஃப்ளேம்ல வச்சுக்கொண்டா போதும். பொரிக்க போக்கல
பொரிக்கிற நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பரட்டிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வழங்குதாய்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கொண்டு வர்றது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலும். பெரிய ஸ்பைசஸும் இல்லை, பிள்ளைகளுக்கும் தின்றாலும் நார்மல் ஸ்பைசஸ்ல தான் இருக்கும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாதிரி வரப்போ போக்கல ஒவ்வொன்றா வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்து ஒரு கிச்சன் டவல் போட்ட பிளேட் ஒன்றில் ட்ரைன் பண்ணிக்கோங்க ஆயிலை. அதுக்கு பிறகு தான் நான் சர்விங் டிஷ்ல போட்டுட்டு அதை சர்வ் பண்ணுவேன். ஸோ இது இந்த மவண்ட பர்த்டேக்கு செஞ்சது. நான் நினைக்கிறேன் ஏதாவது சம்திங் நீங்கள் இதில் லேர்ன் பண்ணிப்பீங்க. தேங்க்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. நான் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களையும் மறுபடி சந்திக்கிறேன்.